ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு வித் கௌரி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத போது என்ன பொரியல் பண்ணலான்ட்டு யோசிக்காமல் வீட்டில் பச்சைப்பருப்பு இருந்ததுன்னா அந்த பச்சைப்பருப்பை வச்சு இந்த மாதிரி ஒரு பருப்பு கறி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது நமக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இது அமையும். இந்த பருப்பு கறியை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பருப்பு கறி பண்ணுறதுக்கு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 கப்பு பச்சை பருப்பை எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், பருப்பை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். அதே மாதிரி பாசிப்பருப்பு சீக்கிரமாக ஊறிடும். அது நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணாலே போதும், இந்த மாதிரி கொரன்னு நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு மட்டும் பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி அளவுக்கு மட்டும் நான் இப்போ இந்த பருப்போடு சேர்க்க போகிறேன். நான் ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை நான் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்க்குறேன். இது நம்ம பருப்புன்றதுனால இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சு தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே இதை வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த பருப்பையும் நம்ம இட்லி தட்டில் வச்சு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும். ஸோ 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியணும்னா, உங்கள் கையில் ஏதாவது ஒரு பொருள், ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று, நான் இப்போ இந்த கத்தியை வச்சு நான் இப்படி குத்தி பார்க்குறேன். இதில் பாருங்கள், இதில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் போட்டு இதை நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு ஆறுற நேரத்தில் நம்ம அதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் மேலே இந்த மாதிரி ஒரு பேனை வச்சு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய், நல்ல 4-5 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகுளுத்தம்பருப்பு, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், நம்ம ஆல்ரெடி பருப்புலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் இதில் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்தை நம்ம பருப்பில் போட்டிருக்கோம். மீதி வெங்காயத்தை இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இது நல்லா வதங்கி வரட்டும். இது ப்ரௌனிஷ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தட்டி போட்டால் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் பூண்டை வந்து நம்ம அரைச்சி போடுறதோட இந்த மாதிரி கல்லில் தட்டி போட்டோன்னா நம்மளுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு நமக்கு இந்த பருப்பு கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம இப்போவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ நம்ம தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சால்ட்டை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ நம்மளுடைய தக்காளிலாம் வந்து சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நான் இது கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. அதுக்கப்புறமா நான் இதுக்கு வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு ஸ்பூன். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம், அதுவே போதும். இப்போ இதெல்லாம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி வதக்கிக்கலாம். ஸ்டவ்வு நம்மளுக்கு சிம்மிலேயே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரட்டும். ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை எல்லாத்தையும் வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கி இந்த ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வேகிற மாதிரி கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு இதை அப்படியே கலக்கி விட்டுடலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஸ்டவ்வு சிம்மில் தான் இருக்கணும். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆற வச்ச பருப்பு நல்லா ஆறிடுச்சு. நல்லா இது மாதிரி ஆற வச்சிடணும். இது இப்படி நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கணும். க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணால் நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அழகாக. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவில் போட்டு வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மசாலாவில் ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டி ஒரு மாதிரி தொக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா இந்த மாதிரி அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நம்ம வீட்டில் பொரியல் பண்ண காய்கறி எதுவும் இல்லைன்னு நினச்சோன்னா அப்போ இந்த மாதிரி பச்சை பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு இட்லி தட்டில் வேக வச்சுட்டு கட் பண்ணி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன்,
சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு கூட இது தொட்டுக்க ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது. இதை ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. இதுவே இருந்தால் போதும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை டைம் விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பருப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை எடுத்து இது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அதையும் கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது அப்படியே இந்த கொத்தமல்லி இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி ரஃப்பாக இப்படி கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியது தான். நம்மளுடைய பருப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காய்கறி இல்லாத போது இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம சாம்பாருக்கு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் இது சூப்பர் காம்பினேஷனாக இது இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.